ரொம்ப நேரமாக உட்காந்துட்டே இருந்தேன். அப்படின்னு ஒரு மாதிரி கேஸ் அப்படி பண்ணாங்க, ரிலீவ் கிடச்சிச்சு. இப்போ உங்களுக்கு வணக்கம். எப்பொழுதும் உங்களுக்கு என் வணக்கம். சில பாடல்களை நினைத்து கொண்டிருக்கிறேன். என்ன பாடல்னா, எந்த பாட்டை நான் சொல்றது? சிலர் சிரிப்பார், சிலர் அழுவார், நான் என்ன செய்துன்னு தவித்து கொண்டிருக்கிறேன். ஒரு குழந்தை பிறந்தது என்று சிலர் சிரிப்பார், சிலர் சிரிப்பார்கள், சிங்குலர் ப்ளூரல், சிலர் சிரிப்பார் என்று சொல்லிவிட்டேன். கொச்சை, என்னுடைய வார்த்தையில் பிழை இருக்கிறது. சிலர் என்பது ஒன்றுக்கு மேல், அது சிலர்ன்னு சொல்லிட்டு சிரிப்பார் சொன்ன தவறு, திருத்தம். சிலர் சிரிப்பார்கள், சிலர் அழுவார்கள். இந்த சிலர் ஏன் சிரித்தாங்கன்னாக்கா, ஒரு புதிய மனிதன் உருவானா, பிறந்தான், அதுக்காக சந்தோஷமாக சிரிக்கிறாங்க. அவன் என்னவோ தெரில, அவன் பிறக்கும்போது அவாதுன்னு பிறக்கிறான். அது கூட நான் கண்டுபிடிக்கிறேன். இருக்கும் எல்லாருக்கும் பிறந்துட்டானேன்ட்டு சிரிக்கிறாங்க. சிலர் அவன் செத்து போயிட்டானே என்ன அழுகிறாங்க. நான் என்ன பண்ணுறது தெரியாது சொல்கிறத விட நான் சிரித்து கொண்டே அழுகிறேன். எப்படி? ஓகே. காலம் ஒரு நாள் மாறும், நம்ம கவலைகள் யாவும் தீரும். காலம் ஒரு நாள் மாறும். எஸ், சரியான வார்த்தை. காலம் ஒரு நாள் மாறும். காலத்தை நம்மால் மாற்ற முடியாது. மாறுவது நெஞ்சும் மாற்றியவர் யாரோ. ஓகே, பாருங்கள், பிறப்பு இறப்பு, இறைவன் படைத்த படைப்பிற்கு பிறப்பு இருக்கிறது, உயிர் இருக்கிறது. தன்னுடைய உடலிலிருந்து ஒரு சிறு பாகத்தை தந்துவிட்டு உயிர் கொடுத்தார். மற்ற வீடியோவில் சொல்லிக்கிறேன். ஆனால் அதற்கு இறப்பையும் கொடுத்து விட்டார். இவங்களாம் பாரு, என்ன மாதிரி ஒருத்தன், அவன் ஒரு மனுஷனை படித்தான், அதுக்கு அவன் உயிரும் கொடுக்கல, சாவியும் கொடுக்கல. தான் உயிரும் கொடுக்கல, சாவியும் கொடுக்கலையா? ஆமாம், எங்கள் அப்பா 4 அடி எடுத்தாக்கா நான் 12 அடி எடுப்பேன். அந்த மாதிரி என்னுடைய சகோதரன் ஒரு மனிதனை படைத்து விட்டான். அதற்கு ரோபோ என்ன கொடுத்தான், ரோபோட், ஏய் ரோபோட், ஆட் புட் டாட் புட் போட்ன்ட்டு ரோபோவை பண்ணிட்டான். நீ அப்படி பண்ணியா? நான் இவனுக்கு உயிரம் கொடுக்கறதில்ல, சாதம் கொடுக்கறதில்ல, இவன் நீண்ட காலம் வாழ்வான் அப்படின்ட்டு என் சகோதரன் பேசி கொண்டு இருக்கிறான். அதில் நியாயம்தான் இருக்குது.
இந்த ரோபோட்டுக்கு சாவு இல்லைம்மா. எஸ், அது கொஞ்சம் சாப்பாடு கொடுத்தா பூவா ஊட்டா கொடுத்தாக்கா அது பாட்டுக்கு வேலை செய்யணுக்கும். சூடு சொல்லலாம் இல்லை, அது அடித்தா கூட அதுக்கு நோவாது. அது வந்து தெரியாது, நம்மளை அடிச்சிட்டா கூட தெரிஞ்சோ தெரியாதையோ நம்மளுக்கு நோவுமேன்னு அதுக்கு தெரியாது. இப்படிப்பட்ட குணாதிசயங்களை கொடுத்த என் சகோதரனுக்கு, அந்த ரோபோவுக்கு அது அடிச்சா அதுக்கு நோவுற மாதிரியும், அது வந்து நம்மளை அடிச்சாக்கா நம்மளுக்கு நோவுற மாதிரியும் அந்த ஃபீலிங்கை கொடுக்கறதுக்கு இவன் யோசிக்கலை. இப்போ என்ன யோசிக்கிறோம், நாங்கள் பண்ணிட்ட பிறகு நம்மளால் அதுக்கு இந்த ஃபீலிங், நம்ம என்ன சொன்னாக்கா அவனுக்கு மனசு நோவுமே, அடிச்சாக்கா நோவுமே, திட்டாக்கா மனசுக்கு கஷ்டமாக இருக்குமே, அப்படின்றது நம்ம கொடுக்காத போயிட்டுமே சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறானுங்க. அவனோட சில விஞ்ஞானிகள், ஞானிகள், டாக்டர்கள், இவங்கெல்லாம் உட்காந்து தலைமையில் கை வச்சுக்கணும், என்னடா தப்பு பண்ணிட்டோமே, இவன் எப்போ என்ன பண்ணுவான்னு தெரியலடா, அவன் நம்மளையே சுட்டுருவான், இவனை பண்ணது பெரிய தப்பாக போச்சடான்ட்டு கவலைப்பட்டுக்கிறாங்க. நான் இருக்கிறத மறந்துட்டாங்க. அத்தனை விஞ்ஞானிகளும் டாக்டர்களும் நான் இருக்கிறத மறந்துட்டாங்க. என்ன மறந்துட்டாங்க, இவனுக்கு அந்த ஃபீலிங்ன்ற உணர்வை நம்மளால் கொடுக்க முடியாத போச்சடான்னு பண்ணுறாங்க. நான் இருக்கிறேன், நான் சொல்கிறேன், எப்படி மனுஷன் தலையில் இருக்கிறதெல்லாம் ஸ்கேன் பண்ணி இவனை நம்ம சொல்கிற மாதிரி செய்கிற மாதிரியும், நம்ம சொல்லாகாட்டி கூட இவனை சிந்தனை பண்ணி நல்லது கெட்டது தெரிஞ்சுக்கின்னு இவனை பண்ணுற மாதிரியும் இவனை செய்கிற மாதிரியெல்லாம் உருவாக்கிட்டு இந்த ஃபீலிங்கை கொடுக்காம போயிட்டுமாடா, இவன் எப்போ என்ன பண்ணுவான்னு தெரியாது, இவன் நல்லதையும் பண்ணுவான் கெட்டதையும் பண்ணுவான்ட்டு கவலை பண்ணுறாங்க. எல்லோரும் முன்னாலேயும் நான் சொல்கிறேன், கேளுங்க, அதுக்கு ஒரு தீர்வு கொடுக்கறதுக்கு நான் இருக்கிறேன். நான் தாத்தா பெரிய ஆள் மாதிரி பேசுகிறீங்க, உங்களால் முடியுமா தாத்தா? முடியாதுன்னு சொல்லாதீங்க, உங்களாலேயும் முடியும். பழைய டைலாக், மனசு வைத்தால் மார்க்கம் உண்டு. சிந்தனை செய் மனமே. நான் சிந்தனை பண்ணிட்டு தான் அவங்க கிட்ட சொல்கிறதுக்கு வரேன். தத்தா சிந்தனை பண்ணிக்கோ. இந்த மனுஷனை ஏஐ பண்ணுறதுக்கு எப்படி பண்ணுறதுன்னு யோசித்து, அதாவது மெஷின் லேர்ன், டீப் லேர்ன், நம்ம சொல்கிற மாதிரியே செய்யறதுக்கு அதுக்கு மெஷின் லேர்னிங், நம்ம சொல்லாமல் இதுவே யோசித்து பண்ணுறதுக்கு டீப் லேர்னிங். இந்த டீப் லேர்னிங்கை வந்து எல்லாம் ஸ்டடி பண்ணி தலையில் இருக்கிறதெல்லாம் மூளையெல்லாம் ஸ்கேன் பண்ணி எப்படா பண்ணுறது ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி, வெறும் ஆர்டிஃபிஷியலாக இருந்ததை அதோடு சேர்த்து சுய புத்தியை கொடுத்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சின்ட்டு பண்ணா இல்லையா, ஸ்டடி பண்ணுவேன் கொஞ்சம் மறந்துட்டான். இவ்வளோ பண்ணுவேன் ஒன்றை மறந்துட்டான். மறக்கலாம் அவனுக்கு தெரியல அவனுக்கு. இப்போ நான் சொல்கிறேன் கேளு, இந்த ஸ்கேன் பண்ண இல்லையா தலையில், மனுஷனுக்கு ஃபீலிங்கெல்லாம் கடவுள் பண்ண மனுஷனுக்கு ஃபீலிங்கெல்லாம் நல்லது கெட்டதெல்லாம் நல்லது கெட்டதெல்லாம் தெரிஞ்ச மகனுக்கு தெரிஞ்சு இந்த ஃபீலிங், இந்த நல்ல மனசுன்றது இல்லாத பட்சம் கவலைப்படுறாங்க இல்லையா, கடவுள் பட்ச மனுஷனுக்கு அந்த ஃபீலிங்கெல்லாம் இருக்குது இல்லையா, அந்த ஃபீலிங்கெல்லாம் தலையில் இருக்குது இல்லையா, மூளையில் இருக்குது இல்லையா. இவன் வந்து தலையெல்லாம் ஸ்கேன் பண்ணி நமக்கு என்னெல்லாம் வேணுமோ சொந்த சுய புத்தியோடு சேர்த்து என்னெல்லாம் பண்ண அந்த பார்த்து செய்தா இல்லையா, அதில் இந்த ஃபீலிங் செக்ஷன், இந்த தலையில் அந்த பிரெயினில் இந்த ஃபீலிங் செக்ஷன் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு
அதை என்லார்ஜ் பண்ணி ஸ்டடி பண்ணாக்கா எந்த லொக்கேஷனில் இருக்குது. நம்ம எதனா சொன்னாக்கா மனுஷன் ஓதப்பா அவனுக்கு, நம்ம அச்சாக்கா அவனுக்கு நோவுமேப்பா என்ற யோசிக்கிற புத்தி நம்ம தலையில் இருக்குது தானே. அதை பற்றி தானே நம்ம பேசினுக்கிறோம். அந்த புத்தி அவனுக்கு இல்லைடான்னு. இந்த தலையில் கையில் தோல் ஆட்டுக்குட்டியை வச்சுக்கிட்டு எங்கடா இருக்குது தோல், எங்கடா கீழே ஆட்டுக்குட்டி எங்கே ஒட்டுமாடா அந்த இல்லைன்னு பேசுகிறோமே. த ஆட்டுக்குட்டி தோல் இருக்கிற மாதிரி அந்த செக்ஷன் தலையில் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்குது. அதை ரீஸ்டடி பண்ணு, ரீஸ்கேனிங் பண்ணி அந்த எந்த லொக்கேஷனில் அந்த ஃபீலிங் எல்லாம் இருக்குது. அதை 1 வருஷம் இல்லை, 10 வருஷம் இல்லை, நீ ஆரம்பி, இன்னொருத்தன் முடிப்பான். பார்த்தாக்கா அந்த எந்த லொக்கேஷனில் அந்த ஃபீலிங்குன்ற பார்ட் இருக்குதுன்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு இப்போ ஃப்யூச்சரில் செய்கிற போகிற ஏஐக்கு அந்த ஃபீலிங்கும் ஃபீட் பண்ணு, இன்ஸ்டால் பண்ணுங்க. அப்போ இவனால் ஃபீல் பண்ண முடியும். கண்டுபிடிச்சிருந்த பார்த்தீங்களா? நீங்கள் எல்லார்கிட்ட சொன்னல ஒரு நாள் வரும். இந்த லூயிஸ் அங்கிள், நான் கொஞ்ச நாளுக்கு முன்னே அங்கிள், இப்போ தான் தாத்தா, இப்போ எல்லாருக்கும் தாத்தா தான். ஓகே, இப்போ லூயிஸ் தாத்தா சொன்னார். சொல்லிட்டேன். நீ கூட கேட்டுக்கிறியா? ஓகே, அவர் சொன்னார், ரீஸ்டடி பண்ணி அந்த செக்ஷன் எங்கே இருக்குதுன்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணி ஒரு புதிய ரோபோவுக்கு ஏஐக்கு ஃபீட் பண்ணாக்கா அந்த ஃபீலிங்கெல்லாம் வரும். அப்போ நீங்கள் கவலைப்படுறதெல்லாம் போயிட சொன்னார். இப்போது எல்லோரும் யோசிக்கிறாங்க பாரு சயின்டிஸ்டெல்லாம். இன்னும் கொஞ்ச நாளில் முன்னெல்லாம் ஏதாவது ஒன்று யோசித்தாக்கா அது ரொம்ப நாளாக எடுத்துக்கின்னு அதை R&D, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், எக்ஸ்பெரிமெண்ட், ட்ரை அவுட், டெவலப்மெண்ட் இப்படிலாம் பண்ணி இப்போது லூயிஸ் தாத்தா சொன்ன மாதிரி இப்போ வேலை நடந்துனுக்குது. நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. ஒரு நாள் வரும், காத்திருப்போம் வேணுமென்றால் காலமெல்லாம் காத்திருப்போம். ஓகே, வணக்கம்.